வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தர் பஸ்ஸில் போயிட்டுருக்கார். போகிறப்ப அவர் போகிற ஊருக்கு டிக்கெட் 30 ரூபா. அவர் என்ன பண்ணார், பாக்கெட்லேருந்து ஒரு 20 ரூபா நோட்டையும் ஒரு 10 ரூபா நோட்டையும் எடுத்துக்கிட்டு கையில் வச்சிட்ருக்காரு. கண்டர் வந்தப்போ டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு. அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிற சொல்கிறார், பார்த்துட்டு இந்த 30 ரூபாயை எனக்கு கொடுங்கங்கிறாரு. இவர் கேட்குறாரு, உங்களுக்கா, ஏன் அப்படின்னு. இல்லை, நான் டிக்கெட் வாங்கினது 70 ரூபாய்க்கு வாங்கினேன், 100 ரூபா கொடுத்தேன், மிச்சம் 30 ரூபா கண்டக்டர் இன்னும் தரலை, எனக்கு கொடுத்துருங்கங்கிறாரு. இல்லை, நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு. உடனே அவர் இந்த பாக்கெட்டில் டிக்கெட் காமிக்கிறாரு. அதில் 70 ரூபான்னு இருக்குது. சரி கொடுங்கன்னொன்னே, சரி டிக்கெட் வாங்கினீங்க, சரி நான் ஏன் உங்களுக்கு தரணும், மிச்சம் காசு நீங்கள் வாங்கலை, எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அது பாருங்கள் அப்படின்னு பார்த்தா டிக்கெட்டு பின்னாடி 30 ரூபான்னு எழுதியிருக்காரு கண்டக்டர். சரிங்களா, கொடுங்கங்கிறாரு. இவர் முழிக்கிறார், என்னடா அது, நம்ம டிக்கெட்டை வாங்கணும், சரி கண்டக்டர் வரட்டும், நான் 30 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. என்னது அது, நான் சொல்கிறேன், நான் டிக்கெட்டு வாங்கியிருக்கேன், மிச்சம் 30 ரூபா கண்டக்டர் எனக்கு தரணும், அவர் தரலை, எனக்கு கொடுத்துருங்க, அப்படி டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னா இது என்னது? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கண்டக்டருக்கு வரட்டும், நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன், அவர்கிட்ட வாங்கிக்கங்க அப்படின்னா சண்டை. நான் சொல்கிறேன், நீ கேட்ட டிக்கெட் காமிச்சேன், 30 ரூபா டிக்கெட் வாங்கலன்னு நான் இப்போ காமிச்சேன், அது எழுதியிருக்காதுல, தராமல் எனக்கு என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறியா அப்படின்னா, ஆர்கியூ பண்ணுறது யார்? நீ டிக்கெட்டு வாங்கிட்டு மிச்சம் வாங்கலை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் வரட்டும், அவர்கிட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னா கோபம் வருது இவருக்கு. இவர் ஆர்கியூ பண்ணுறாரு, சத்தம் கத்துறாரு. இது எப்படி இது? சரி, ஓகே, இது அப்படியே விட்டுருங்க. இன்னொரு இடத்துல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு 5000 ரூபா தரணும், 2 மாதம் ஆச்சு. அப்போ யாருக்கு பணம் தரணுமோ அவர் இவருக்கு 10,000 ரூபா தரணும் டீல் ஒன்று ஆயிருக்கு. பிஸ்னஸ் வச்சிங்களேன், பிஸ்னஸ் டீலில் 10,000 தரணும்னு ஆயிருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் நீங்கள் எனக்கு 10,000 ரூபா தரணும், இப்போ நான் உங்களுக்கு 5,000 ரூபா தரணும், அதனால் 5,000 ரூபா கழிச்சுக்கிட்டு மிச்சம் 5,000 அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாரு. இது நியாயமானது தான். அதுக்கு அவர்னு சொன்னார், நீ தான் 2 மாதமாக எனக்கு 5,000 ரூபா தரணும், நீ முதல்ல அதை எனக்கு அனுப்பு, அப்போ தான் நான் உனக்கு 10,000 ரூபா அனுப்புவேங்கிறாரு. இல்லை என்ன இருக்குது, இல்லை நான் உனக்கு பணத்தை அனுப்பி நீ அதில் கழிச்சிக்கிட்டு மிச்சம் 5,000 ரூபா அனுப்புறதுக்கு நீ எனக்கு தர வேண்டிய 5,000 ரூபாய் கழிச்சிக்கிட்டு அந்த 5,000 ரூபாயை அனுப்பிச்சிடேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. ஃபோனில் பேசுனா அனுப்ப மாட்டேங்கிறாரு, எடுக்க மாட்டேங்கிறாரு, லெட்டர் போட்டால் பில் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன கோர்ட்டுக்கு போக முடியுமா, கேஸ் நடத்த முடியுமா, இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் தர முடியுமா? நேர்லேயும் பார்த்தாச்சு, கடைப்பீதிலையும் சொல்லாத அவர், அதெல்லாம் முடியவே முடியாது, நீ தர வேண்டிய காசை எனக்கு முதல்ல அனுப்பு, இல்லை இப்போ கொடு. என்ன அப்படின்னா, நீ எனக்கு முதல்ல கொடுங்குறாரு அவர். இவர் என்னங்கிறாரு, தர வேண்டிய கழிச்சிட்டு மிச்சம் 5,000 கொடுங்குறாரு. தரமாட்டேன், இப்போவே 5,000 கிடையாது, கொடு, நான் கொடுக்குறேன் 10,000 அப்படிங்கிறாரு. இவர்கிட்ட 5,000 பார்ப்பேன், இல்லை, அப்போ போ, நாளைக்கு நான் அனுப்பு, எனக்கு ஜிபே பண்ணு, இல்லை எனக்கு செக்கு கொடு, இது இப்போ கேஷ் கொடு, அப்போ தான் நான் உனக்கு என் தர வேண்டிய 10,000 உனக்கு கொடுப்பேங்கிறாரு. இது என்ன ஆர்குமெண்ட்டு? ஒரு வகையில் பார்த்தா ஓகே ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிதான் இருக்குது. சரிங்களா, இதுக்கு என்ன பண்ணுறது? அவர் பார்க்குறாரு, சரி இவருக்கு அனுப்பலாம், இல்லை இவரும் அனுப்பலாம், அனுப்பிச்சிடலாம், 5,000 ரூபா அனுப்பிச்சிடலாம். ஆனால் நான் தர வேண்டிய எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு, நான் தர வேண்டிய அமௌண்ட்டை விட ஜாஸ்தியாக இருக்கிறப்ப கட்சிட்டு அனுப்ப வேண்டியது தானே, லாஜிக், சாதாரணமான விஷயம் தானே. இதுக்கு என்ன ஒரு ஆர்குமெண்ட்டு? அது முடியாது, நீ முதல்ல எனக்கு 5,000 ரூபா அனுப்புங்கிறார். சரி, விவாத திறமை, ஆர்குமெண்ட் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கணும். ஆனால் அப்படி ஆர்குமெண்ட் பண்ணுறப்ப அல்பத்தனம் வெளியில் வரக்கூடாது. ஆர்குமெண்ட்டில் ஒருத்தரோட அல்ப புத்தி தெரியக்கூடாது. இப்போ தெரிகிறது அதுதான். ஆர்குமெண்ட்டில் ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்குது. ஆர்குமெண்ட் அப்படின்னா உங்களோட நாலேஜ் தெரியணும், உங்களுடைய அனுபவம் தெரியணும்.
உங்களுடைய எண்ணம் தெரியணும். அது உங்களுக்கு பேர் கொடுக்கணும். ஆனால் அல்பத்தனமாக ஆர்கியூமெண்ட் பண்ணி கெட்ட பேர் ஏன் வாங்கணும்? அப்படி தான் நடக்குது. ஆர்கியூமெண்ட்டில் வந்து அல்பத்தனம் வெளியில் தெரியக்கூடாது. சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.